ஒருமுறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் காரில் வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தார். கார் வேலூரை நெருங்கும் போது எம்ஜிஆர் எங்காவது காரை நிறுத்திவிட்டு கொண்டு வந்திருக்கும் டிஃபனை சாப்பிடலாம் என்று சொன்னதும் டிரைவர் அருகில் தென்பட்ட மாதா கோவிலின் உட்புறமாக காரை நிறுத்தினார். அவர்களை கண்ட பாதிரியார் உள்ளே வந்து சாப்பிடும்படி சொல்லி அழைத்துச் சென்றார். பின்னர் அவர் எம்ஜிஆருக்கு பேராயரை அறிமுகப்படுத்தினார். அவர் ரோமில் இருந்து வந்த பெரியவர். அவர் எம்ஜிஆரை தனது உணவு அறையில் அமரச் செய்து அவரது உணவையும் எம்ஜிஆருக்கு பரிமாறினார். அவரது அருள் நிறைந்த முகத்தை எம்ஜிஆர் பார்த்து கொண்டே இருந்தார். பின்னர் ஆலயத்தை சுற்றி காண்பித்த போது அவர்கள் முறைப்படி மண்டியிட்டு இயேசுவை வணங்கினர். எம்ஜிஆர் பின்னர் கன்னிகாஸ்திரிகள் வாழுமிடம், அனாதை குழந்தைகள் வசிக்கும் இடம் என அனைத்தையும் பார்த்த பின் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு சென்றார். வரும் வழியில் தனது உடன் வந்தவர்களிடம் இங்கு செலவழித்த 2 மணி நேரத்தில் நான் கண்ட நிம்மதியை வேறு எங்கும் கண்டதில்லை என மனதார சொல்லிக் கொண்டே வந்தார். மக்களுக்கு நேரடியாக அருள் பணி புரிபவர்கள் இப்படித்தானே இருக்க வேண்டும். அவர்களை நிமிர்ந்து பார்த்தால் கையெடுத்து கும்பிடும்படி இருக்க வேண்டும். எனக்கு இவரை பார்த்த பின் நானும் பாதிரியாராக நடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று கூறினார். இதன் அடிப்படையில் உருவானதுதான் பரமபிதா என்ற படம்.